ஹலோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டாடா இண்டிகோ. வண்டி கார் ஸ்டார்ட் ஆகல நம்மகிட்ட வந்துச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இருந்தாலுமே நம்மக்கிட்ட வரதுக்கு முன்னாடி வேறு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே அந்த கஸ்டமர் இறந்துருக்காரு. அதனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. வாட் வென்ட் ராங் அப்படிங்கிற கான்செப்டில் அங்கே என்ன தப்பு நடந்திருக்கு, ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு அந்த தவறு வராமல் பார்த்துக்க முடியுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோம். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் கார் கிராங்க் ஆகலைங்கிறது அவருடைய பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்து கொடுக்குறாரு. அந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, ஃபியூசஸ் ரேட் பைட்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தது வண்டி ஸ்டார்ட் ஆகுதானே பார்க்குறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ ஒரு ஆட்டோ எலக்ட்ரிஷியன் கூப்பிட்றாரு. ஆட்டோ எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்துட்டு இந்த ரிலே போயிடுச்சு, ஃபால்ட்டி ஆகிடுச்சு சொல்லிட்டு இந்த ரிலேவை மாற்றுறாரு. ஸோ கலரில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. கலர் என்னன்னா இருந்துட்டு போகலாம், ஸ்பெசிஃபிகேஷன் தான் சேமாக இருக்கணும். அவர் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரி செக் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்துருக்காரு, காயில் 85 ohms, காயில் 85 ohms இருக்குது, 30, 85, 86, 87, 87 ஏன்னு இருக்குது. இதுவும் இந்த ஆர்டரில் இருக்குது. இதுவும் 5 pin ரிலே, இதுவும் 5 pin ரிலே. ஸோ அந்த கான்செப்ட்டில் அவர் ஸ்பெசிஃபிகேஷன் சேம் சொல்லி மாற்றிருக்காரு. முன்னாடி இந்த 3 சிம்பிள்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ அந்த ரிலே மாற்றதுக்கப்புறம் அடிஷனல் அந்த 4 சிம்பிள்ஸ் வந்திருக்கு, செக் இன்ஜின் லைட்லாம் வந்திருக்கு. ஆனால் அது தாண்டி ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. முன்னாடி கிராங்கே ஆகாமல் இருந்துச்சு, இப்போ வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஆட்டோ எலக்ட்ரிஷியன் சொல்கிறாரு மெக்கானிக் கிட்ட, வண்டி கிராங்க் ஆகலை அப்படின்னா தான் இது எலக்ட்ரிக்கல் இஷ்யூ. இப்போ கிராங்க் ஆகுது, வண்டி ஸ்டார்ட் ஆகலாம், இது மெக்கானிக்கல் ப்ராப்ளம் தான். பர்டிகுலராக நீங்கள் வந்து ஸ்டார்டர் மோட்டரை ஃபஸ்ட்டு இமீடியட்டாக பாருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா ஸ்டார்டர் மோட்டர் போதுமான அளவு ரொட்டேட் பண்ணலை பர் மினிட்டுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றதுனால இப்போ மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்டார்டர் மோட்டர் காட்டி சர்வீஸ் பண்ண கொடுக்குறாரு. சர்வீஸ் பண்ணி எடுத்து வந்து போடுறாரு. போட்டுட்டு ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பாரு, கார் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ திரும்ப மெக்கானிக்கு ஆட்டோ எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்னென்னு பார்க்க சொல்கிறாரு. ஆட்டோ எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணாரு, இசிஎம் காட்டிட்டு இசிஎம்மோட கம்ப்ளீட் பின்னிலேருந்து ஆரம்பித்து சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் இடையிலும் கண்டினியூட்டி இருக்கான்னு தரவாக செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்ததுல எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, இந்த இன்ஜெக்டர்ஸ்லாம் காட்டி சர்வீஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த இன்ஜெக்டர்லேருந்து ஃபியூவல், அதாவது டீசல் ஸ்ப்ரே ஆகலனாலும் இந்த மாதிரியான கிராங்க் ஆகும், ஸ்டார்ட் ஆக போகிறதுனால கொடுக்குறாரு. கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி போடுறாங்க. போட்டதுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டால் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ அடுத்தது மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, இந்த டைமிங், என்ஜின் டைமிங் சரியாக இருந்தாலும் மாறி இருந்தாலும் கூட வண்டி கிராங்க் ஆகும், ஸ்டார்ட் ஆகாது அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாரு, என்ஜின் டைமிங்கை ரீசெட் பண்ணுறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, மெக்கானிக்கு கம்ப்ளீட்டாக ஹெட்டை காட்டிட்டு வால்வு, சீட்டிங்கு, பிஸ்டனு, போரு அதெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏன்னா கம்ப்ரெஷன் சரியாக கிடைக்கலனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, கிராங்க் ஆகும். ஸ்டார்ட் ஆகாதுனால அதையும் தரவா செக் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டால் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ மெக்கானிக் என்ன பண்ணிட்டாரு, ஏற்கனவே ஆட்டோ எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு தரவா பார்த்துட்டாரு. இவருக்கும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குமோ ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கிராங்க் ஆகும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குமோ அத்தனையுமே பார்த்துட்டாரு. கிடைக்கணும்னா இப்போது கார் ஸ்கேனரை கூப்பிட்டு கார் ஸ்கேன் பண்ண சொல்கிறாரு. கார் ஸ்கேனர் கம்ப்ளீட்டாக கார் ஸ்கேன் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் கார் ஸ்கேனர் என்ன முடிவு பண்ணுறாரு, ஒரு எரர் கோடு 2 எரர் கோடு இருந்துச்சுன்னா ஏதாவது சர்க்யூட் ப்ராப்ளம் இருக்கலாம், இது பஞ்ச் ஆஃப் எரர் கோட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ஈஸியாக தான் போயிடுச்சு, ஈஸியாக மாற்றன்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்போ மெக்கானிக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குற, கார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகலை. சரி, இதுவரையிலும் என்னென்ன பண்ணியிருக்கான்னு நான் கன்சல்ட் பண்ணுறேன். அவர் ஸ்டார்டர் மோட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காரு, ரிலேயை மாற்றிருக்காரு, இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காரு, ஈஸியாக மாற்றிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்டிட்டு திரும்ப எல்லாத்தையும் ரீஅசெம்பிள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ பண்ணியும் வந்து என்னாச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆகலை. கிட்டத்தட்ட 30,000 மேலே இது வரைக்கும் செலவாயிடுச்சு. இது வரைக்கும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்தார். இப்போ அதுக்கப்புறம் பொறுமையாக இருந்துட்டாரு. இப்போ கஸ்டமருக்கு மெக்கானிக் இடையில் என்ன ஆயிடுச்சு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இப்போ கஸ்டமரு கிட்ட மெக்கானிக் சொல்லிட்டாரு, வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு. இப்போ கஸ்டமரு அந்த வண்டியை எடுத்துகிட்டு சென்னை கார்டெக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக் ஷாப்பில் எடுத்து வந்து விடுறாரு. இப்போ சென்னை கார்டெக் இப்போது அந்த காரை ஹேண்டில் பண்ணுறது. நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், சென்னை கார்டெக் எப்படி டயக்னோஸ் பண்ணுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய எக்ஸாக்ட் ப்ராப்ளத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குது சென்னை கார்டெக். கார் கிராங்க் ஆகலைங்கிறத ஒரிஜினல் கஸ்டமருக்கு அதை நோட் பண்ணிக்குது. இப்போது என்ன பண்ணுறோம், வண்டியோட ஒரிஜினல் பிரச்சனைக்கு ரீசெட் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா இப்போ கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலைங்கிறது, ஆனால் ஒரிஜினல் ப்ராப்ளம் கிராங்கே ஆகலைங்க. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக விரும்புகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், இப்போது அந்த பழைய ஒர்க் ஷாப் என்ன பண்ணிருக்காங்க, இதை எடுத்துகிட்டு இதை போட்டு இந்த ரிலே பண்ணாமல் இந்த கஸ்டமர் இந்த ரிலேவை கையில் வச்சுருந்தாரு. ஸோ அந்த ரிலேவை திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறோம், கரெக்டாக ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஒரிஜினலாக இப்படி தான் இருந்துச்சு, 3 இந்த சிம்பிள் மட்டும் தானே இருந்துச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு, அந்த கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ காரை இப்போது வண்டியை நம்ம கிராங்க் பண்ணால் கிராங்க் ஆகலை, சரிங்களா. ஸோ பழைய ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வந்துட்டு இப்போ கார் ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணினா இசிஎம் ஸ்கேன் ஆகுது, ஆனால் எந்த எரர் கூட அதில் கண்டுபிடிக்க முடியல, எரர் கூட இல்லை. ஸோ இசிஎம் ஸ்கேன் பண்ணியிருந்து ஸ்கேனிங்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சரி, அடுத்த லெவலில் ஆக்சுவேஷன் ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணி பார்க்குறோம். ஆக்சுவேஷன் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம், இசிஎம் பார்ஷலாக ஒர்க் ஆகுது. அதாவது கீ ஆஃப் கண்டிஷனில் இசிஎம்க்கு எல்லா சிக்னல்ஸும் கிடைக்குது, ஆனால் கீ ஆன் பண்ணினா மெயின் ரிலேலேருந்து இன்புட் கிடைக்கல. அதாவது இசிஎம்க்கு செகண்டரி சர்க்யூட் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு நமக்கு தெரிய வருது.
சரி, ஏன் மெயின் ரிலேல வந்து இன்புட் கிடைக்கல அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இதான் இந்த மெயின் ரிலே. சரியா? ஏன் மெயின் ரிலே ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ரிலே ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஒரு பவர் இன்புட் வரணும் இல்லையா, அது வரல. அதுக்கப்புறம் நம்ம வோல்டேஜ் ட்ராப் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா எஸ், வோல்டேஜ் ட்ராப் இருக்கு. சரிங்களா? ஏன் வோல்டேஜ் ட்ராப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன இந்த ரிலே பின்னுக்கும் ஃபியூஸுக்கும் இடையில இந்த டயோடு, இதை பாருங்க, இதுக்குள்ள ஒரு பிளாக்கர் இருக்கு இல்லையா, இந்த டயோடு, இந்த கனெக்டர்ஸ், இந்த சென்ஸ் இந்த டயோடு தான் இந்த ரிலேவுக்கு, ஒயிட் ரிலேவுக்கும் ஃபியூஸுக்கும் இன்பிட்வீல்ல இது இருக்கு. அதில் இந்த இடத்துல உள்ளுக்குள்ளார ஃபங்கஸ் ஆயிருக்கு. சரிங்களா? நான் சொல்றது தெரியுங்களா, அது பிளாஸ்டிக் உள்ளார ஃபங்கஸ் ஆயிருக்கு. ஃபங்கஸ் ஆனதுனால என்ன ஆச்சு, கண்டினியூட்டி இருக்கு, ஆனால் போதுமான கரண்ட் ஃப்ளோ இல்லாதனால உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் நடந்துச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இதை அந்த ஃபங்கஸை க்ளீன் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே ஏஜென்ட்டை வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா, மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்தா எஸ், மாற்றம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, இப்போ பாருங்க, இப்போ எல்லா லைட்ஸும் எரியுது, பக்காவாக எல்லா லைட்ஸும் இருக்குது. சரியா? இப்போ கார் ஸ்டார்ட் ஆச்சு கச்சா, எஸ், கார் ஸ்டார்டட். ஓகே, சூப்பர். ஸோ சென்னை கார்-டெக் ஸோ டிட் சக்ஸஸ். ஸ்டார்ட் பண்ணுறா. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் அந்த ப்ரீவியஸ் ஒர்க் ஷாப்பில் என்ன தவறு நடந்திருக்கும், வாட் வென்ட் ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மெயின் ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகலன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இல்லையா. மெயின் ரிலே ஃபங்க்ஷன் ஆகலைன்னு கண்டுபிடிச்சது வரையும் கரெக்ட், அதில் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் மெயின் ரிலே ஃபங்க்ஷன் ஆகாததுக்கு இந்த ரிலே பார்த்து தான் ப்ராப்ளம் சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அதான் மிஸ்டேக் நம்பர் 1. மிஸ்டேக் நம்பர் 2, பார்க்குறதுக்கு இது சின்னதாக இருக்கும், எரர் இருக்கும், பெரிய எரராக தெரியாது. ஆனால் இதனுடைய கான்சிக்வன்ஸ் ஹெவி. நிறைய டைம் அதான் மக்களுக்கு தெரிய வருதில்ல, இதெல்லாம் வந்து பெருசாக என்ன பாதிப்பு ஏற்படுத்தணும், இதுதான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இதுவும் 5 பின்ட்ரிலே, இதுவும் 5 பின்ட்ரிலே, இதுவும் இந்த ஆர்டரில் இருக்குன்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ இதில் தான் தப்பு நடந்துச்சு. அது என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னா, இன்னும் மக்கள் நம்மளுக்கு 5 பின்ட்ரிலேனா எல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த 5 பின்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 5 பின்ட்ரிலே தான், இதுவும் 5 பின்ட்ரிலே தான். இந்த எல்லா பின்னோட பொசிஷன் பார்த்தா எல்லாம் சேமாக இருக்கும். இந்த ரிலே மாற்றி போடலாம். ஆனால் நிஜமாலே பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த ஸ்கீமாட்டிக் சேம் கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே 13 இருக்கிற இடத்துல 86 இருக்கு பாருங்க, இங்கே 87 இருக்கு பாருங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ டைப் ஏ பின்னு டைப் பி பின்னை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் இந்த தவறு பண்ணிடுறாங்க. இதை மட்டும் வந்து போதுமானதாக இல்லை. ஒயரிங் ஸ்கீமாட்டிக் எடுத்திங்கன்னா அதில் இது எல்லாமே 5 பின் ரிலேஸ் தான். இதில் மேக் அண்ட் பிரேக் டைப்பு, வித் ரெசிஸ்டர் டைப்பு, தென் வித் டயோட் டைப்பு, சேஞ்ச் ஓவர் டைப்பு, டியூல் அவுட்புட், இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மைனூட் லெவல், மைக்ரோ லெவலில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே பார்க்காம 5 பின்னில் 5 பின் இருக்குது, இதை போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இன்செட் ஆகுது, அதையும் போட்டால் இன்செட் ஆகுது, ஸோ எல்லாம் சேம் மேட்ச் ஆகுது அப்படின்னு நிறைய டிசிஷன் எடுக்கிறாங்க. அதால தான் இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி வருது. சரிங்களா? தென் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அப்போது யாரை வச்சு டயக்னோஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஹூ இஸ் த ரைட் பர்சன் டு டயக்னோஸ் த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனுக்கு கம்ப்ளீட்டாக கார் எலக்ட்ரானிக் சர்க்யூட் சிஸ்டத்தை பற்றி தெரியும். சரி, இது மட்டும் தெரிஞ்சால் போதுமா அப்படின்னா நோ. கார் ஸ்கேனிங் பண்ணவும் தெரியணும். சரி, கார் ஸ்கேனிங் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? போதாது. ஆட்டோ எலக்ட்ரிக்கும் தெரியணும். ஆட்டோ எலக்ட்ரிக் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? நோ. மெக்கானிக்கை பற்றி தெரியும். இந்த 4ஐயும் யார் முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் காரை டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இண்டிபெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கிட்டையோ ஒரு ஆட்டோ எலக்ட்ரிக்கிட்டையோ ஒரு கார் ஸ்கேனிங் தனியாக கொடுத்தினாலும் இந்த ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் முடியும். ஸோ அதனால் இந்த கம்ப்ளீட்டாக இந்த 4 தெரிஞ்ச பர்சன்கிட்ட கொடுத்தினா தான் உங்களோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ராங் டயக்னோஸ் ஆகாமல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். நன்றி. We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda, etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email. வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமா இருக்கீங்களா?
கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்டெக். நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்-டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.